T20 World Cup 10th மேட்ச் ஆஸ்திரேலியா ஓமன் கடையில் 6th June 6 AM ஸ்டார்ட் ஆகுது. அதோட ஃபேண்டசி ப்ரிவியூ பார்க்க போகிறோம். ஆஸ்திரேலியா ஸ்ட்ராங்கான டீம் 50 ஓவர் சாம்பியனாக இருக்காங்க. T20 சாம்பியன் ஆவாங்களா பார்க்கணும். ஓமனை பொறுத்த வரைக்கும் ரீசெண்ட் டேஸில் டீசென்ட் கிரிக்கெட் விளையாடுறாங்க. அகெயின்ஸ்ட் நமீபியா ஒரு சூப்பர் ஓவர் மூலமாக தோல்வி அடைஞ்சாங்க. கண்டிப்பாக சூப்பராக விளையாண்டாங்க. கடைசி பாலில் ஒரு எளிதான ரன் அவுட்டு அடிச்சிருந்தாங்கன்னா ஓமன் சைடு கேமாக இருந்திருக்கும். விட்டுட்டாங்க. சூப்பர் ஓவரில் டேவிட் வீஸே தனிப்பட்ட முறையில் பேட்டிங்லேயும் பவுலிங்லேயும் எடுத்துகிட்டு போயிட்டார் நமீபியா சைடு. அண்ட் ஓமன் கண்டிப்பாக அகெயின்ஸ்ட் ஆஸ்திரேலியா நல்ல கிரிக்கெட்டை வெளிப்படுத்துவாங்கன்னு நம்புகிறேன். டெலகிராமில் ஜாயின் பண்ணனா @MSC Cricket 11 அப்படின்னு சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. குழப்பம் இருந்ததுன்னா டாப் கமெண்டில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆன் டைமில் டீமு ஃபேண்டசி சம்மந்தமான தகவல்கள் இருக்கிறதுனால உங்களோட ஓன் டீமை க்ரியேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். டீமில் சில மாற்றங்கள், கேப்டன் வைஸ் கேப்டன் மாற்றம் இதெல்லாம் செஞ்சிங்கன்னா க்ளோஸ் டு GL போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது, பயன்படுத்திக்கங்க. மை மாஸ்டர் 11 இந்த சீரியஸுக்கு 1 crore இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டு, கார் பைக்ஸ் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மொபைல் லேப்டாப்ஸ் இதெல்லாம் ப்ரைஸஸாக இருக்குது, பயன்படுத்திக்கோங்க. ரெகுலர் கிவ்அவே கொடுக்கறதுனால அந்த வகையிலையும் சிறப்பாக பண்ணுறாங்க. ஃப்ரீயாக ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கிவ்அவே கான்டெஸ்ட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மை மாஸ்டர் 11 இன்ஸ்டால் பண்ணலைன்னா டாப் கமெண்டில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்னோடய ரெஃபரல் கூட பயன்படுத்த மறக்காதீங்க. கன்சிஸ்டன்ட் ஓவல் பார்படாஸில் தான் அந்த மேட்ச்சு மழை இல்லை அப்படிங்கிறது ஹாப்பியாக பார்க்கலாம். போன மேட்ச்சு மழைனால் போச்சு. இந்தியா டைமுக்கு 6 AM ஸ்டார்ட் ஆகுது அண்டு லோக்கல் டைம் 8:30 PM நைட் மேட்ச்சு அப்படின்றத மைண்ட் பண்ணிக்கோங்க. டியூ ஃபேக்டர் பெருசாக இருக்காதுன்னு தோணுது. இருந்தாலும் இந்த க்ளவுட் அப்படிங்கிற ஒரு விஷயம் மேக்ஸிமம் டியூவை கொடுக்காதுன்னு நம்புகிறேன். 24 மேட்ச்சில் 16 பேட் ஃபஸ்ட்டு 7 சேசிங். பேட் ஃபஸ்ட்டுக்கு நிறைய வெற்றி இருந்திருக்கு. பேட் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரபுளாக யோசித்தாலும் இங்கே விளையாட போகிறது ஆஸ்திரேலியா அண்டு ஓமனை பொறுத்த வரைக்கும் பேட் ஃபஸ்ட்டு பண்ண வாய்ப்பு, ஏன்னா கண்ட்ரோல் பண்ணுறதெல்லாம் முடியாது அப்படிங்கிறது தான். முடிஞ்ச அளவுக்கு ஸ்கோர் போஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த ஆங்கிளில் தான் யோசித்து போவாங்க. அண்ட் ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் சேஸ் பண்ண பார்ப்பாங்க. அவங்கள டோட்டலாக காலி பண்ணிவிட்டு குயிக்காக சேஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற அந்த ஆங்கிளில் போவாங்க. அப்படி தான் எதிர்பார்க்கணும். ஆஸ்திரேலியா பெரிய ஸ்கோரை போஸ்ட் பண்ணுவாங்க பேட் ஃபஸ்ட்டு பண்ணுனா அப்படின்ற அந்த எதிர்பார்ப்பு. அதே நேரத்தில் ட்ராக்கையும் பார்க்கணும். ரீசெண்டாக ஆஸ்திரேலியாவுக்கு எகெயின்ஸ்டாக வெஸ்ட் இண்டீஸ் என்ன மாதிரி ஸ்கோரை பண்ணாங்கன்னு நமக்கு தெரியும். ஆனால் அது வார்ம் அப் மேட்ச்சில் அதே மாதிரி இப்போ யோசிக்கும்போது 130+ அடிக்கிறதுக்கே கஷ்டப்பட்டாங்க. அந்த மேட்சையும் நம்ம பார்த்தோம். அதனால் ட்ராக் ரொம்ப முக்கியமாக இருக்கும். அதை கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்கணும். ஆன் டைமில் எப்படி ட்ராக் கொடுக்க போகிறாங்கன்னு பார்த்துக்கணும். ஏன்னா ரீசெண்டாக பார்படாஸ் ஸ்டாக்கில் 109 அப்படிங்கிற அந்த ஸ்கோரை ஓரளவுக்கு க்ளோஸாக கொண்டு வர முடிஞ்சது ஓமன் மாதிரி டீம். ஸோ அந்த பேஸில் யோசிக்கும்போது ட்ராக் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்கோரை டிசைட் பண்ண வேண்டியது இருக்குது. ஆஸ்திரேலியா என்ன மாதிரி காம்பினேஷனில் போகிறாங்க? அகெயின்ஸ்ட் ஓமன் அப்படின்ற மாதிரி யோசித்து ஒரு காம்பினேஷன் எடுக்க போகிறாங்களா? இந்த சீரியஸில் ஒரு செட்டில் யூனிட்டை ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிற அந்த ஆங்கிளில் போக போகிறாங்களா? மேக்ஸிமம் செட்டில் யூனிட்டை எடுத்துகிட்டு போகணுங்கிறது தான் பெரிய பெரிய டீம்ஸோட கருத்தாக இருக்கும். சில பிளேயர்ஸ் சப்போர்ட் பண்ணணும், தேவைப்பட்டால் உள்ளே வந்து விளையாடணும் அப்படிங்கிற அந்த ஆங்கிளில் தான் மேக்ஸிமம் பெரிய டீம்ஸ்லாம் போவாங்க. அந்த ஆங்கிளில் தான் யோசிக்கணும். ஆஸ்டன் அகர், ஸ்டோயினிஸு, மாத்யூ வேட், எல்லிஸு இவங்கெல்லாம் பெஞ்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்புன்னு யோசிக்கிறேன். பட் ஸ்டோயினிஸை நிறைய நேரம் விட்டு கொடுக்காம தொடர்ந்து டீமில் வச்சுருப்பாங்க. கேம் சேஞ்சராக பவுலிங் பேஸில் சில நேரங்களில் வேரியேஷன் கொடுக்க முடியும். அதே நேரத்தில் பேட்டிங் பேஸில் செம்ம சக்ஸஸ்லாம் கொடுத்துருக்காரு. அந்த பேஸில் யாரை எடுத்துகிட்டு உள்ளே கொண்டு வர முடியும்? கொஞ்சம் டஃப் சாய்ஸாக நான் யோசிக்கிறேன். கம்ரான் கிரீன் எடுத்துகிட்டு அந்த இடத்துல வேணால் யோசிக்கலாம். பட் லேட்டர் பேஸில் தான் பார்க்கணும். கம்ரான் கிரீனில் லேட்டர் பேஸில் வச்சு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற ஆங்கிளில் மார்க்கஸ் ஸ்டோயினிஸ் அந்த இடத்துல எடுத்து வரலாம். மாத்யூ வேட் அண்டு ஜோஸ் இங்கிலீஷ் இந்த விக்கெட் கீப்பர் ஸ்வாப் எதுவும் யோசிக்கிறாங்களா? ஜோஸ் இங்கிலீஷு டாப் ஆர்டரில் வந்தால் நல்லாயிருக்கும். ஓப்பன் பண்ணி சக்ஸஸ் நிறைய கொடுத்துருக்காரு. மிடில் ஆர்டர்லேயும் ஓரளவுக்கு இருந்திருக்காரு. டைனமிக் பிளேயராக அவர் யோசிக்கிறாங்க. அண்ட் க்ளவ் பாயிண்டில் ஓகேவான பர்ஃபார்மன்ஸ். மாத்யூ வேட் நல்லா பண்ண முடியும் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர். இவருமே பார்த்தீங்கன்னா டாப் ஆர்டரில் டொமஸ்டிக்கில் இருந்திருக்காரு அண்ட் ஆஸ்திரேலியாவுக்கு டாப் ஆர்டரில் விளையாண்டுருக்காரு. அதே நேரத்தில் மிடில் ஆர்டர் லேட்டர் மிடில் ஆர்டரில் இறங்கி ஆஸ்திரேலியாவுக்கு பெரிய சக்ஸஸை கொடுத்துருக்காரு. ஃபினிஷராக இருந்திருக்காரு. அந்த பேஸில் இந்த ஸ்வாப் எது இருக்குமான்னு பார்க்கணும். எல்லிஸு வேரியேஷனில் கலக்க முடியும். பட் கண்டிப்பாக கம்மின்ஸு, ஸ்டார்க்கு, ஹாஸ்லுட்டு இவங்களை தாண்டி அவர் சைடு போக மாட்டாங்கன்னு தான் தோணுது. இவங்களில் யாராவது இன்ஜுரி அப்படின்னா நாதன் எல்லிஸ் சைடு போகலாம், பார்க்கலாம். அண்ட் வார்னர் ஃபார்ம் பேஸில் பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. அண்டு லாங்கர் ஃபார்மட் ரிட்டைர்மெண்ட்டுக்கு அப்புறம் ஒரு தடுமாற்றம் இருக்குது. டிராவிஸ் ஹெட்டு இனிஷியலாக ஒரு தடுமாற்றத்தை ஷோ பண்ணுவார். அந்த இடத்துல எடுத்துட்டா காலி. அண்டு அவர் செட்டில் ஆகிட்டா வேறு லெவல் பண்ணிகிட்ருக்காரு.
இவருக்கு லக் இருக்குது. இனிஷியலாக சில ட்ராப்ஸ் இருந்துகிட்ருக்கு. ஐபிஎல்லே பார்க்கும்போது ஏகப்பட்ட ட்ராப்ஸ் இனிஷியலாக அவர்கிட்ட இருந்தது. அதுக்கப்புறம் தான் அவரோட சக்ஸஸ் இருந்திருக்கு. லேட்டர் பேஸில் அவர் சரியாக பர்ஃபார்ம் பண்ணல அப்படின்ற அந்த இடமும் இருக்குது. மிச் மார்ஸு டீசெண்டான பிளேயர், இந்த டீமை லீட் பண்ணுறாரு. ஒரு பக்கம் கம்மின்ஸு வேர்ல்ட் கப் 2 எடுத்து கொடுத்துரு. ஒரு பக்கம் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பு, இன்னொரு பக்கம் 50 ஓவர் வேர்ல்ட் கப்பு. அவர் தான் கேப்டனாக போடுவாங்கன்னு யோசிக்கிற இடத்துல மிச் மார்ஸை கேப்டனாக போட்டு தொடர்ந்தாங்க. அது சக்ஸஸை கொடுக்குமான்னு பார்க்கணும். மார்ஸை பொறுத்த வரைக்கும் சூப்பர் பிளேயர், ஆல்ரவுண்டர். பட் பவுலிங் பேஸில் எவ்வளோ தூரம் வீசுவார், இந்த மாதிரி நிறைய பவுலிங் ஆப்ஷன் இருக்கும்போது அவருக்கான ஓவர்ஸ் குறைவாக இருக்கும். ரீசெண்டாக அவரோட இன்ஜுரி கன்சர்ன் ஒரு பாயிண்டாக இருக்குது. மேக்ஸியோட பேட்டிங் பவுலிங் கன்சர்னாக ஆர்சிபியில் இருக்கும்போது இருந்தது. இங்கே வந்து அப்படி பார்க்க முடியாது. ஏன்னா ஆஸ்திரேலியாவுக்கு ரீசெண்டாக நிறைய சக்ஸஸ்ஸு. அன்பிலீவபிள் வின் அகெயின்ஸ்ட் ஆப்கானிஸ்தான் ஒரு 200. என்ன மாதிரி ஸ்கோரு, கண்டிப்பாக ஆஸ்திரேலியா காலி அப்படின்ற இடத்துல இருந்து வேறு மாதிரி எடுத்துகிட்டு போனார். அதுவும் அந்த இடத்துல இன்ஜுரியெல்லாம் இருக்கிற இடத்துல செம்ம சக்ஸஸ் மேக்ஸ்வெலுக்கு இருந்தது. அந்த மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட் பிளேயர், அதில் டவுட்டே கிடையாது. ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணிட்டா நிறுத்தவே முடியாது மேக்ஸ்வெல்ல, அந்த மாதிரி பிளேயர் தான். பட் ரீசெண்டாக ஆர்சிபியை வச்சு செஞ்சார்னு சொல்லலாம். அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் ஐபிஎல் அந்தளவுக்கு கிரேட் கிடையாது. ஆஸ்திரேலியாவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுறதை பேஸ் பண்ணி ஐபிஎல் எடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்றது தொடர்ந்து நம்ம பார்க்குற ஒரு விஷயம். எனிவே மேக்ஸ்வெல் ஆஸ்திரேலியாவுக்கு நல்லா பண்ணியிருக்கிறத தொடர்வாரான்னு பார்க்கணும். ஜோஸ் இங்கிலீஷ் டீசன்ட் பிளேயர், டிம் டேவிட் ஃபினிஷராக பெட்டராக இருந்திருக்காரு. மோஸ்ட்லி அவர் இருப்பார்னு தான் தோணுது. அண்ட் பவுலிங் பேஸில் ஸ்டார்க்கு, ஜாம்பா, ஹேசல்வுட் சொல்லவே தேவையில்லை, வேறு லெவல். அண்ட் இந்த ஃபார்மேட்டுக்கு பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். பேட் கம்மின்ஸ் இந்த மாதிரி ஃபார்மேட்டுக்கு பெஸ்ட்டுன்னு இல்லாட்டியும் பெஸ்ட்டாக ஆகிக்கிட்டு வராரு. ரீசெண்டாக சன்ரைசர்ஸை கேப்டன் பண்ணார். அந்த மைண்ட் செட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது. பவுலிங் பேஸ்லேயும் ஓரளவுக்கு டீசெண்டாக வந்துக்கிட்டு இருக்கார். கொஞ்சம் ரன்ஸுக்கு போவார் அப்படின்றது கேகேட்ட நம்ம பார்த்த ஒரு விஷயம். பட் சன்ரைசர்ஸில் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகியிருக்காரு. T20 ஃபார்மேட்டுக்கு பெட்டராக ஆகிட்டே வரார் அப்படின்றதையும் பார்க்குறோம். ஓமன் பாசிபிளாக மாற்றங்கள் பெருசாக இருக்காது. ஃபயாஸ் பட்டு நல்ல பவுலர், அவரை வெளியில் வச்சது கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. சோயப் கான் மிடில் நல்ல பேட்டிங் கொடுத்துருக்காரு. அந்த வகையில் யோசிக்கணும். ரஃபீல்லாம் அதை வலைக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. பாசிபிளாக அதே லெவனோட இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக பார்க்குறேன். பிரஜபாட்டி, குஷி ஓப்பன் பண்ணுவாங்க. 2 பேருமே பெரிய சக்ஸஸ் போன மேட்ச்சில் கொடுக்கல. அக்யூப்ளியாஸ் டீசன்ட் ஸ்டார்ட் கொடுத்தாரு, கன்வெர்ட் பண்ணலை. மக்சூட் எக்ஸ்பீரியன்ஸு என்ஜாய் பண்ணி கிரிக்கெட் விளையாடுவார். ஃபீல்டிங் பேஸில் ரொம்ப ஸ்மைலியாக இருப்பார், செம்மையாக விளையாடுவார். அண்டு பவுலிங் பேஸ்லேயும் என்ஜாய் பண்ணுவார். சிக்ஸஸ் போனால் கூட கோலப்படாமல் அடுத்து ப்ராசஸ் அப்படின்ற பேஸில் போவார். அந்த மாதிரி ஒரு குவாலிட்டி கிரிக்கெட்டர் மக்சூடு. அண்டு அந்த வகையிலையும் சிறப்பான வகையில் பார்க்கலாம். அண்ட் முன்னாள் கேப்டனாகவும் இருந்திருக்காரு. டீமை சரியான அளவில் வழி நடத்தியிருக்காரு. இவர் வழி நடத்தலில் ஓமன் டீம் பெட்டராக வந்திருக்கு அப்படின்றத பார்க்கணும். இப்போதைக்கு அக்யூப்ளியர்ஸ் லீட் பண்ணுறாரு. கெயில் டீசன்ட் பிளேயர். அயான் கான் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸு போன மேட்ச் பவுல் பண்ணார். பேட்டிங் பேஸ்லேயும் டீசெண்டான பிளேயர், அதில் டவுட்டே இல்லை. நதீம் பவுல் பண்ணலை, நல்ல ஆல்ரவுண்டர். அண்ட் நிறைய பவுலிங் ஆப்ஷன் இருக்காங்களா, ஒரு சைடு திரும்பலை அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது. குறிப்பாக மெஹ்ரான் கோனோட கடைசி ஓவர் கண்டிப்பாக வேறு லெவல் பவுலிங்கை ஷோ பண்ணார். சரியான லென்த்தில் வீசினார், சரியான இடத்துல வீசினார். சூப்பரான பவுலிங்கு. சக்கீல் அகமது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேஸோட நியூ பாலில் வீசுகிறாரு. லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸு கொஞ்சம் பவுலிங் பேஸில் கொஞ்சம் டஃப்பான ஒரு விஷயம். நியூ பால் பேஸு நல்லா வீசினார். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேஸுங்கிறது சில நேரங்களில் அடி வாங்குற ஒரு விஷயமா இருக்கும். சரியான லென்த்து வீசினா இவரோட பால் இனிஷியலாக எதிர்பார்க்கலாம். பட் டிராவிஸ் ஒரு பக்கம் இருக்கும்போது லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் எடுத்துகிட்டு போவாங்களாங்கிறது கேள்வி தான். கலிமுல்லா ரைட் ஆர்ம் மீடியம், பிலால் கான் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட்டு. இந்த டீமுக்கு பிலால் கானோட சக்ஸஸ் பயங்கரமாக இருந்திருக்கு. அன்ஃபார்ச்சுனேட் போன சூப்பர் ஓவர் சரியான அளவில் இல்லை. பட் டேவிட் விஜய் மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பேட்டர் இருக்கும்போது எந்த மாதிரி பவுலர் போட்டாலும் டஃப் சுச்சுவேஷன் தான். பிலால் கான் அதில் மாட்டிக்கிட்டார். நல்ல பவுலர், விக்கெட் டேக்கிங்கில் பயங்கரமாக இருந்திருக்காரு. ஆஸ்திரேலியா பேட்டிங் ஆட பார்க்கணும். அண்ட் காம்பினேஷன் எனக்கு குழப்பம் இருக்குது, அந்த டைமில் பார்த்துக்கலாம். அண்ட் ஓமனோட பேட்டிங் ஆட மோஸ்ட்லி இப்படி தான் இருக்கும். நதீமுக்கு பவுலிங் எதுவும் கொடுப்பாங்களான்னு பார்க்கணும். பவுலிங் ஆப்ஷன் பார்க்கும்போது இந்த காம்பினேஷனோட இருந்தால் மிச் மார்ஸ் மோஸ்ட்லி எதிர்பார்க்க வேண்டாம்னு நினைக்கிறேன். மேக்ஸி ஒரு சில ஓவர் குறிப்பாக லெஃப்ட் ஹேண்டர்ஸுக்கு எக்ஸ்ட்ராக பயன்படுத்தலாம். க்ரீனு, பேட் கமின்ஸு, ஸ்டார்க்கு, ஜாம்பா, ஹேஸ்வுட். க்ரீன் இருந்தால் க்ரீனு, ஸ்டோயினிஸ் இருந்தால் ஸ்டோயினிஸு, அதை பார்த்துக்கலாம். அண்ட் ஃபுல் கோட்டான்னு யோசிக்கும்போது மோஸ்ட்லி ஸ்டார்க்கு, ஜாம்பா, ஹேஸ்வுட்டோட முழுமையானவர். பேட் கமின்ஸ் கூட சில நேரங்களில் ஓவர் குறைவாக இருக்கலாம். ஸ்லாகில் எதிர்பார்க்கறது கம்மின்ஸ் அண்டு ஸ்டார்க்கு. ஹேஸ்வுட் ஏர்லியாக ஸ்விங் பண்ணுற மாதிரி பெட்டராக பண்ணிட்டார்னா 3 ஓவர்ஸ் அந்த பவர் பிளேக்குள்ளே கொண்டு போகலாம். அண்ட் 1 ஓவர் வெளியில் அப்படின்ற மாதிரி மிடில் ஓவர்ஸில் வீச வைப்பாங்க. மிடில் ஓவர்ஸ் கண்டினியூவாக ஆடம் ஜாம்பாவோட பவுலிங். அண்ட் இனிஷியலாக கொஞ்சம் தடுமாறுற இடத்துல ஜாம்பாவோட பவுலிங் சமாளிச்சு ஆடணும்னு நினைப்பாங்க.
ஒரு பக்கம் ஹேசல்வுட்டை கேப்டனை ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து சூப்பர் சாய்ஸாக பார்க்கலாம். எர்லி மேட்சஸில் செம்ம சக்ஸஸ் கொடுத்துருக்காரு அப்படின்ற அந்த மாதிரி இடத்த பார்க்கணும். அண்டு ஓமனோட பவுலிங் ஆப்ஷன் நிறைய இருக்குது. ஆப்வியஸாக அகிப் இலியாஸ், மக்சூடு நிறைய பவுல் பண்ணியிருக்காங்க. அயான் கான் போன மேட்ச் நல்ல பவுலிங் கொடுத்தாரு. நதீம் ஆப்ஷனாக இருந்தால் கூட அவருக்கான ஓவர்ஸ் கிடைக்காதுன்னு தான் நினைக்கிறேன். மெஹ்ரான் கான் அந்த இடத்த பிடிச்சிட்டாரு. 1-2 ஓவர் கொடுக்கலாம் அப்படின்ற ஆங்கிளில் யோசிச்சிருப்பாங்க. மெஹ்ரான் கான் போன மேட்ச்சில் வீசின விதத்தை பார்க்கும்போது கண்டிப்பாக ஓவர் சைடு போகலான்னு தான் நினைப்பாங்க. சக்கீல், கலிமுல்லா அண்ட் பிலால் கான் ஃபுல் கோட்டான்னு யோசிக்கும் போது மெஹ்ரான் கானை முழுமையான ஓவர், அயான் கான் டவுட்டு தான், அவ்வளோ முழுமையாலாம் யோசிக்க முடியாது. இந்த இடத்துல பிலால், அகிப் இலியாஸ் கேப்டன்னால கொஞ்சம் எடுத்துக்கலாம். சில லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இன்னும் சொல்லப்போனால் டாப்பில் அகென்ஸ்ட் டேவிட் வார்னர் ஹெட்டுக்கு எகென்ஸ்டாக பவுல் பண்ணலாம். கண்டிப்பாக ஒரு பர்டிகுலர் பவுலர் 4 ஓவர் வீசுவாங்க அப்படின்னே எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா ஆஸ்திரேலியாவோட பேட்டிங் அப்படி இருக்குது, நிறைய ஓவர் ஸ்ப்ரெட் ஆகலாம். அதை பார்த்துங்க. பவுல் பேஸில் போகிறத விட பேட்டர் பேஸில் யார் கொஞ்சம் பெட்டராக ஸ்கோர் பண்ணி கொடுப்பாங்க அப்படிங்கிற அந்த ஆங்கிளில் ஒரு பேட்டர் 2 பேட்டர் அப்படின்னு எடுத்துக்கிறது, இல்லை ஒரு ஆல்ரவுண்டர் 2 ஆல்ரவுண்டர் அப்படின்னு எடுத்துக்கிறது பெட்டர்னு நினைக்கிறேன். ஃபுல் கோட்டான்னு யோசிக்கிற இடத்துல இவங்க அண்ட் ஸ்லாகில் மெஹ்ரான் கான், பிலால் கான் வீசுறதுக்கான வாய்ப்பு. ஃபேண்டசி பிக் பேஸில் ஸ்டார்க்கை ஹெவியாக பிக் பண்ணியிருக்காங்க. ஹெட்டு, ஜோஸ் இங்கிலீஷு இவங்கெல்லாம் அதிகமாக பிக் பண்ணியிருக்காங்க. சேஃப் ஆப்ஷனாக யோசிக்கும் போது கேப்டன் பேஸில் ஹெட்டு, ஸ்டார்க்கு, வார்னர், மிச் மார்ஷ் இவங்கள நிறைய பேர் கேப்டனாக ட்ரை பண்ணியிருக்காங்க. ஓகேவான சாய்ஸ் தான். அண்டு பிக்கில் லோ பிக்கில் இருக்க ஹேசல்வுட் கொஞ்சம் குறைவாக பிக் பண்ணியிருக்காங்க. ஆன் டைமில் நிறைய பிக் பண்ணிடுவாங்க. நசீம் குசி, பிலால் கான், அயான் கான் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சாய்ஸாக பார்க்கலாம். மேக்ஸிமம் ஜோஸ் இங்கிலீஷ் சைடு போயிருக்கனால க்ளவ் ஒர்க்கில் குசியை பிக் பண்ணல. பட் குசி வந்து பேட்டிங்கில் முன்னாடி வர வாய்ப்பு இருக்குது. எகென்ஸ்ட் ஸ்டார்க்கு நிற்பாரா நிற்க மாட்டேன்னு அந்த கேள்வி இருக்குது. இருந்தால் கூட ஜோஸ் இங்கிலீஷ் லேட்டாக வர்றதுக்கான வாய்ப்பு, ஓப்பன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு குறைவாக இருக்குது. அந்த இடத்துல நசீம் குசி ஓகேவாக யோசிக்கலாம். இங்கிலீஷுக்கு பேட்டிங் கிடைக்காம கூட போகலாம். ஸோ அந்த பேஸில் யோசிக்கலாம். அண்ட் பிலால் கான், அயான் கான் நல்ல பவுலிங் கொடுத்துருக்காங்க. அயான் கான் போன மேட்ச் நல்ல பவுலிங், குறிப்பாக லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தராக்ஸ் அப்படிங்கிற வகையில் சில ஆஸ்திரேலியன் பேட்ஸ்மேன் தடுமாற வாய்ப்பு இருக்குது. டாப் ஆர்டரில் இருக்க 2 லெஃப்ட் ஹேண்டர் அவுட் ஆகிட்டா அயான் கானோட பவுலிங் கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம். அதையுமே பார்க்கணும். அந்த பேஸில் கன்சிடரபிள் கேப்டன் ரிஸ்கே எடுக்கணும்னா ஆஸ்திரேலியன் பவுலர் சைடு போகலாம். குறிப்பாக ஜாம்பா, பேட் கமின்ஸு, ஹேசல்வுட். நியூ பாலில் ஹேசல்வுட்டு, குறிப்பாக முதல் போட்டியில் ஹேசல்வுட்டு சக்ஸஸ் ரேட் பார்த்தீங்கன்னா நிறைய இருந்திருக்கு. அந்த வகையில் முயற்சி பண்ணலாம். டீம் பாருங்கள். 3 ஓமன் பிளேயர், நசீம் குசி ஓப்பன் பண்ணுறதுனால இல்லை இங்கிலீஷ் சைடே போகலாம். ஏன்னா க்ளோவ் பாயிண்ட்ஸில் எடுத்து கொடுக்கலாம். குசி ரொம்ப பேட் பண்ணிடுவாருன்னுலாம் சொல்ல முடியாது. ஓரளவுக்கு டீசென்ட் சாய்ஸாக பார்க்கலாம். அதே நேரத்தில் மக்சூட் பவுல் பண்ணலாம், இலியஸ் பவுல் பண்ணலாம். பேட்டிங் பேஸில் கொஞ்சம் தாக்குடிப்பாங்க அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் பேஸில். அந்த பேஸில் யோசிக்கிறேன். பவுலர் சைடு கேப்டனை போகிறது பெட்டர். இல்லை வார்னர், ஹெட்டு ஓப்பன் பண்ணுவாங்க, அவங்க 2 பேர்த்துக்கு இடையில கேப்டன் வைஸ் கேப்டன் போகிறேனாலும் ஓகேவான சாய்ஸை தான் பார்க்குவேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிளேயர் பேஸில் பக்காவாக ஒரு 2 பிளேயர் ஓமன் சைடு, 9 பிளேயர்ஸு ஆஸ்திரேலியா சைடு அப்படின்னு போனீங்கன்னா ஓகேவா கண்டிப்பாக கிளிக்காக வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிங்க. டெம்ப்ளேட் பேஸில் யோசிங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி ஓப்பனர் 2 பேருமே முடிக்கலாம். அப்போ மாஸ் சைடே போகாமல் இவங்களோட 3-4 பேட்டர்ஸ் அப்படின்னு போகலாம். இவங்களோட பவுலர்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கலாம். டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.